வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். சுற்றி பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் டூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் புக்கிட் பிங்டாங் அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஹாங்டுவா. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு நடந்து போகிறதே ஒரு 2 to 3 minutes வாக் தான். அங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கில் நீங்கள் பர்ஜயா டைம் ஸ்கொயருக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் வாக் பண்ணி பார்க்கும் போதே தெரியும், உங்களுக்கு இருக்க எல்லா அட்ராக்ஷன்ஸுமே எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும். ஸோ ட்வின் டவர் பார்க்கலாம், கேஎல் டவர் பார்க்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலோட நேம் வந்து சில் சூட்ஸ். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் நிறைய ஹோட்டல் சர்ச் பண்ணோம். ஸோ எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்த ஒரு ஹோட்டல், ப்ளஸ் இதோட ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒரு நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹோட்டல்ன்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். ஸோ காஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் 7 days ஸ்டே பண்ணதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 19,000 ப்ளஸ் ருபீஸ் வந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் லாபியில் செக்இன் பண்ணும்போது ஒரு 100 ringgits நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரீஃபண்டபிள். ஸோ நீங்கள் திரும்ப செக் அவுட் பண்ணும்போது அந்த இதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு. ஸோ எதிர்க்க இருக்க அந்த க்ரீன் கலர் பில்டிங் தான் ஹோட்டல். ஸோ அப்படியே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் நமக்கு ஜல்லானால ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஒரு 2 minutes வாக்கில் ரீச் பண்ணிடலாம். ஸோ இது 6 story பில்டிங் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ டோர் லாக் ஆகி தான் இருக்கும். நமக்கு ஆக்சஸ் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ளே போகலாம். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் டே செக் அவுட் பண்ணுற அன்றைக்கி தான் ஷூட் பண்ணோம். ஸோ நமக்கு கொடுத்தது 3rd floor, ரூம் நம்பர் 305. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா தெரியும், ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. ரைட் சைடில் ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமுக்கான டோர் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமை நம்ம காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பெட்ரூம்லேருந்து அட்டாச் பாத்ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 டோர் இருக்கும். ப்ரஷ், பேஸ்ட் அண்ட் சோப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வாட்டர் ஹீட்டரும் இருக்குது. ஸோ நமக்கு சுட தண்ணி ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அப்படியே கிச்சனுக்கு போகும். ஸோ இங்கே முக்கியமாக ஒன்று நோட் பண்ணணும். ஸோ நாங்கள் செக்இன் பண்ணி வந்த அன்னைக்கு 4 பேக்கெட் ஆஃப் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வெல்கமிங் நிஜமே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா பிளேட் இருக்குது, பவுல் இருக்குது, வாஷ் பண்ண சோப்பு இருக்குது, அண்ட் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, அண்ட் ஒரு கெட்டில் இருக்குது, ஸ்பூன் செட் இருக்குது, அப்புறம் சாப்பிட்ற பிளேட் இருக்குது, சின்ன சின்ன பிளேட்டும் இருக்குது, அப்புறம் மக்ஸ் இருக்குது, ஒரு டீசெண்ட் மினி கிச்சன். ஸோ இது பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து 2 சிங்கிள் காட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரூம்லேயும் ஏசி இருக்குது. அண்ட் இந்த ரூமில் இருக்கக்கூடியதை நம்ம ரெஸ்ட் ரூம், அட்டாச் ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ண முடிய டோரும் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஹால், சோஃபா, அண்ட் ஹால்லேயும் நமக்கு ஏசி இருக்குது. அண்ட் ஒரு 42 inch டிவியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிவி ஸ்மார்ட் டிவி, நமக்கு யூடியூப் ஒர்க் ஆகும். அவங்க அப்படியே செகண்ட் பெட்ரூமுக்கு போகலாம். இந்த பெட்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குயின் சைஸ் காட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரூமுக்கும் ஒரு செப்பரேட் ஏசி இருக்குது. ஸோ இந்த ரூம்லேயும் ஒரு டேபிள் அண்ட் சேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விண்டோலேருந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பர்ஜயா டைம் ஸ்கொயர் நமக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் ட்ரெஸ் ஹேங்கர், ட்ராயர் அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹேர் ட்ரையர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அப்படியே வெளியே வந்தோன்னா டைனிங் டேபிள். ஸோ ஹால்லேருந்தும் நமக்கு அந்த வியூ கிடைக்கும். அந்த டைனிங் டேபிள் மேலே ஒரு ஷீட் இருக்காது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, இந்த ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க இல்லையா, 100 ringgits. ஸோ ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து இவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எந்த டிடெக்ஷனும் பண்ணல, 100 ringgits வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, 6th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டெரஸ். ஸோ இது ஒரு காமன் டெரஸ். சிட் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் அண்ட் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, வாட்டர் நம்ம இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். அண்ட் அவங்க காஃபி மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ டீ, காஃபி, மில்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வேணுன்றத யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி மிஷின் சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகாது. அங்கே தண்ணி வெளியே வாங்கலை. ஸோ எங்களோட பாட்டில்ஸும் இங்கே வந்து ரீஃபில் பண்ணிப்போம். ஸோ அதுவே நமக்கு ஒரு நாளைக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் வியூ காமிக்கிறேன். ஸோ நமக்கு பஜையா டைம் ஸ்கொயர் தெரியும். அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல பார்க்குறது வந்து ஜலாநல்லூர். ஓவராலாக இது ஒரு ஒர்த் ஃபார் மணி டீல்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.